இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம அஜய் பல்லவியோட கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பல்லவியும் கல்யாண குளத்துல ரெடி ஆகி மேடையில வந்து உட்கார்றாங்க. அந்த சமயம் அஜயோட ரூமுக்கு வந்த அஞ்சலி, என்ன நீ ஏமாத்திட்டல, என்ன நீ கல்யாணம் பண்ணி வாக்குறுதி கொடுத்து இப்படி என்ன மொத்தமா கழட்டி விட்டுட்டல, என்னால உன்னை மறக்க முடியல அஜய், இப்பவே என் கழுத்துல நீ தாலி கட்டு. அதுக்கு நம்ம அஜயும், சொன்னா புரிஞ்சுக்கோ அஞ்சலி, எனக்கும் பல்லவிக்கும் கல்யாணம் நடக்க போகுது, இந்த சமயத்துல எப்படி நான் உன் கழுத்துல தாலி கட்ட முடியும்னு கேக்குறாரு. அதுக்கு அஞ்சலி இருந்துகிட்டு, அப்போ உன்னால என் கழுத்துல தாலி கட்ட முடியாதுல, அப்ப நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிட்டுறாங்க. அதை பார்த்து அஜய் ஐயோன்னு கத்த அஜயோட ரூமுக்கு அஜயோட தங்கச்சி வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி அஞ்சலி தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டா, இவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்றாரு. உடனே அஜயும் அஜயோட தங்கச்சி சேர்ந்துக்கிட்டு அஞ்சலிய கார்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அப்படி அவங்க கார்ல ஏறும்போது பின்னாடியே பார்வதி வந்துகிட்டு இருக்காங்க. இத பார்த்த பல்லவியோட ஃப்ரெண்டு, என்ன இது மாப்பிளையும் வேற ஒரு பொண்ணும் கார்ல போறாங்க, அவங்கள இந்த பார்வதி தான் அமுச்சு வைக்கிறதா நினைச்சு தப்பா நினைச்சிட்டாங்க. உடனே இந்த விஷயத்த போய் பல்லவி கிட்ட சொல்றாங்க. பல்லவி, இந்த மாதிரி அஜயும் இன்னொரு பொண்ணும் கார்ல ஏறி போனாங்க, அவங்க ரெண்டு பேரையும் அமுச்சு வச்சதே இந்த பார்வதி தான், நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட பல்லவிக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பல்லவியோட அப்பாவும் ஐயோ கல்யாணம் வரைக்கும் வந்து இப்படி அசிங்கப்பட வேண்டியதா போயிடுச்சுன்னு கதறி அழறாரு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த அஜயை உனக்கு கல்யாணம் பேசிருக்கவே மாட்டேன்னு சொல்லி அழறாரு. இப்படி இந்த பல்லவியோட குடும்பத்தை எப்படி அஜயோட குடும்பம் சமாதானப்படுத்த போறாங்க? அஜய் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிப்பாரா இல்ல பல்லவியை கல்யாணம் பண்ணிப்பாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.